உங்கள் மனசில் முருகன் இருக்காரா? அதுக்கப்புறம் என் பிரச்சனையை தீர்த்து வையப்பா, என் கடனை தீர்த்து வையப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு கேட்பீங்க, அப்படி தானே? இனிமேல் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே அந்த முருகர் இருக்கார். அதனால் என்ன என்னுடையது, நமக்கு நம்முடையது அப்படின்னு கேளுங்க. அதாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும், நம்முடைய கடன் பிரச்சனையும் சீக்கிரம் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க. இப்படி கேட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம பிரச்சனை கடன் எல்லாமே சீக்கிரம் தீர்த்து வைப்பார். இப்படி கேளுங்க, உங்கள் கூடவே துணையாகவே இருப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவார். என்னுடையதுன்னு என சொல்லி அவரை உங்களிடம் இருந்து பிரிக்காதீங்க. உங்களோட எப்போவுமே அவர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் வேண்டும்போது இப்படியே சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் மனம் உருகி என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பார். நம்புங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.